அவங்க 3 பேர் வந்து சொன்னாங்க, மனசாட்சியே இல்லாமல் நாங்கள் 3 பேரும் பேசுகிறோன்னு சொன்னாங்க. நீங்களும் அதை தலையாட்டி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மை எது தெரியுமா? மனசாட்சியோட வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழறோன்னு மனசாட்சியே இல்லாமல் பேசினவங்க யாருன்னு சொன்னால் அவங்க 3 பேர் தான். இல்லை, எங்கள் ஊர் பாப்பா பூர்ணக்கலா என் ஜம்சார தக்காளி சாப்பாடு செய்யுதான், அது நான் பிரியாணி மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன்னா சொன்னாத்தாமா குடும்பமே நடத்த முடியும். நான் என் சம்சார தக்காளி சாப்பாட்டை மட்டுமா நான் பிரியாணிங்கிற, தயிர் சாப்பாடு செஞ்சாலும் நான் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லுவேன், நீ கல்யாணம் பண்ணி எதெல்லாம் பிரிட்ஜில் வச்சு உங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்க போறியோ? காலையில எந்திரிச்சு எங்க அம்மா சொல்லுவா, உன் பொண்டாட்டி இருக்கிறாளே, அது என்னடி அத்தனை ஆட்ட அவளுக்கு, ஒழுங்கா இருக்க மாட்டாளா? நான் சொல்லுவேன், பல்ல உடைக்கணுமா அவளை, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா நானும் பாக்குறேன், வர வர சரியில்லைம்ப. அதே பொழுது சாயும், நைட் 8 ஆகு, என் பொண்டாட்டி சொல்லுவா, அது என்ன உங்க ஆத்தா லொடன்ட்டு ஓட்ட பானையில ஈ பூந்த மாறேன்பா. நான் சொல்லுவேன், வயசான காலத்தில் அப்படித்தாம இருக்கு, அதை சரி கட்டலாம், ஒரு தூக்க மாத்திரை போட்டு அது கம்முன்னு படுத்துக்கு, நீ கண்டுக்காத. 2 பக்கம் மாத்தி மாத்தி மனசாட்சியை அடகு வச்சுட்டு இருந்தா தான் குடும்பம் நடத்த முடியும், தெரியுமா? நீங்க கேட்கல, பகல்னா உங்க அம்மா பக்கம், நைட்னா உன் பொண்டாட்டி பக்கம், 2 பேர் சண்டை போட்டா எந்த பக்கம் யான்னு நீங்க கேட்பீங்க. நான் சொல்லட்டுமா சிம்பிளா, 2 பேர்த்துக்கு சண்டை போட்டேன்னா வீட்டுக்கு வெளியே கொல்ல பக்கம் தான் நானு. ஆனா எனக்கு சீனியர் எங்க நடுவர், 2 பேர்த்துக்கு சண்டை போட்டு தீர்ப்பு சொல்லித்தான் இன்னைக்கு மிகப்பெரிய நடுவரா உட்கார்ந்து இருக்கிறாரு 2 பக்கம் நடுவுல. 5 ரூபா பேனாவை காப்பாத்துறதுக்கு சரடல கட்டி விட்டுருப்பா ஸ்டேட் பேங்க்கார. 5 ரூபாய காப்பாத்தின ஸ்டேட் பேங்க்கார 5000 கோடி அனாமத்தா விட்டுட்டானே. இதுதானுங்க எதார்த்தம். நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன், தண்ணி குடிக்கிறதுக்கு அண்டா வச்சுருந்தாங்க. ஒரு 10 ரூபா டம்ளரை 50 ரூபா சங்கிலியை கட்டி தொங்க போட்டிருக்கேன் எங்கே போலீஸ் ஸ்டேஷனில். நான் சொன்னேன், ஏயா போலீஸ் ஸ்டேஷனில் டம்ளரை பாதுகாக்க முடியலையா? இங்கே தான் ஏன் எல்லா கிரிமினல் இருக்காங்க, அத்துட்டு போயிடுவாங்கிறார். இன்னைக்கு யதார்த்தமா இருக்கணுங்க. மனசாட்சி எடுத்து வந்தா இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறான். மனசாட்சியோட வாழ்றவன் இன்னும் ஏழையாத்தாங்க இருக்கிறான். மனசாட்சியை அடகு வச்சவன் தான் இன்னைக்கு குமாரசாமியாம் இருக்கிறான், குமாரசாமியாம் இருக்கிறான். நான் இன்னும் கேட்கிறேன், ரயில்வே ட்ராக்ல ரயில்வே சிக்னல் போடுறாப்ல இல்ல, சிவனேன்னு லெப்ட் ஒடிச்சு நின்னுட்டு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் நின்னுட்டே இருப்பான். ரைட்ல ஓவர்டேக் பண்ணிட்டு 5 பேர் வருவான் பாருங்க, அவன் தான் கேட்ட திறந்தோன்னா முதலால சிரிச்சுட்டு போவான். இது நடைமுறையில நடந்து கொண்டே இருக்கிறது. மனசாட்சியோடு லெப்ட் ஒதுங்கினவன் ஒதுங்கியே துயரத்தில் இருக்கிறான். மனசாட்சி அடகு வச்சு ரைட்ல முந்தரான் பாரு, அவன் தாயா மகிழ்ச்சியோடு ஜெயிச்சுட்டு போறான், சிரிச்சுட்டு போறான். இன்னும் சொல்லட்டுமா, நானு டாக்டர் கிட்ட போறோம், நம்ம உடம்பு கொண்டு போய் செக் பண்ண போறோம். ஒன்னும் இல்லை நம்மளுக்கு. டாக்டர் சொல்லுவாரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்கு போங்கன்னு மனசாட்சியோட சொன்னானா அவன் வாங்கி வச்சிருக்கிற ஸ்கேனிங் மிஷினுக்கு டியூ எவன் கட்டுவான்? அவரும் சொல்லுவாரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லதான், இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டீங்கன்னா நிம்மதியா வீட்டுக்கு போயிடலாம் சாரும் பாப்ல. 15,000 ஸ்கேனு எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமா போங்கம்பா. 15,000 செலவு பண்ணவன் சந்தோஷமா போவானா? மனசாட்சி அடக வச்ச டாக்டர் தான் 15,000 கல்லா போட்டியில் போட்டு மகிழ்ச்சியா போவான். யோசிச்சு பாருங்க, பட்டணத்தார் மனசாட்சியோடு வாழ்ந்த மகான் தன்னுடைய சொத்துக்களை, பல கோடி சொத்துக்களை துறந்து விட்டு வயல் வரப்பிலே கையை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார். 2 பொண்ணுங்க தண்ணி எடுக்க போன பொண்ணுக்கு சொல்லுது, துறவின்னு இவர் சொல்றாரு, ஆனா தலையண சுகம் கேக்குதோ அப்படின்னு 2 பெண்கள் பேசிட்டு போறாங்க. அவர் கேட்டுட்டு சொன்னாரு, ஐயோ இத்தனையும் துறந்தோம், ஆனால் இந்த தலையணை சுகத்தை துறக்காமல் விட்டு விட்டோமேனு மனசாட்சி பிரகாரம் கையை எடுத்துட்டு கம்முன்னு படுத்துட்டு இருக்கிறாரு. திரும்பி வந்த அதே பெண்கள் சொல்றாங்க, நம்ம பேசுறத ஒட்டு கேட்கிறாரு, இவர் உண்மையான சாமியாரான்னு பட்டணத்தார பார்த்து கேட்கிறாங்க. மனசாட்சியோடு வாழ்ந்தால் இப்படித்தான் பழி சொல்லுக்கு கிடைக்கும். நான் கேட்கிறேன், இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெளிநாட்டிலே பகட்டோட வாழ்க்கையாக வாழுகிறார்கள்னு. அவங்க திருடலிங்க, பொய் பேசலிங்க, யாரையும் ஏமாத்தலிங்க, உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க
சித்திரை மாச வெயில் இந்த சென்னை நகரைவே இந்த கொப்பளிக்குது. அங்க இருக்கிற கல்ஃப் கண்ட்ரியில அந்த வெயில்ல ஒவ்வொருத்தனுடைய உடம்புலையும் கொப்பளங்கள் வந்து எத்தனை துடித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க பேர்ச்சம்பழம் சாப்பிடணும்னு தன்னுடைய குழந்தைகளுக்கு இரும்பு சத்து இருக்குது சாப்பிடுமா, இரும்பு சத்து இருக்குது சாப்பிடுமான்னு சொல்றீங்களே, பேர்ச்சம்பழத்துக்கு இரும்பு சத்து எப்படி வந்தது தெரியுமா? அந்த ஏழை உழைப்பாளியினுடைய உடல் இரும்பு போன்று இருந்தது. அந்த உடலை உருக்கி 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 அந்த பேரிச்சம்பழத்திலே ஊட்டியதால் தான் அதில் இரும்பு சத்து வந்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் எல்லாம் மனசாட்சியோடு வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சிந்திக்கலாம். அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை, துயரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு நான் நிறைவாக சொல்லுகின்றேன். எங்கள் 3 பேரையும் பார்த்துட்டு மனசாட்சி இல்லாதவன் முடிவு பண்ணாதீங்க. மனசாட்சி வேணுமா இல்லையாங்கிறது தலைப்பில்லை, மனசாட்சியோட இருந்தா மகிழ்ச்சியா துயரமாங்கிறதான் தலைப்பு. நாங்களும் மனசாட்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். ஆனால் வாழ்ந்தால் துயரம்தான் மிஞ்சுகிறது என்று சொல்லி என் உரைக்கு திரையிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.